அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஜூலை 2ஆம் தேதிக்கு பிறகு அசூர வேகம் எடுக்கும் சனி வக்ர பெயர்ச்சி பலன் இப்படி அமைய போகிறது. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான செவ்வாயை பகை கிரகமாக பார்க்கிறார் சனி. ஆனால் அதே சமயம் ராசியின் அதிபதியான செவ்வாய் சனியை சமகிரகமாக பார்க்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது சனியின் ஆட்சி வீடாதான் அவருக்கு உச்ச வீடாகவும் இருக்கிறது. எனவே சனி பகவான் பகை கிரகமாக பார்க்கக்கூடிய இந்த வேளையில் அவர் வக்ரகதியில் அசூர வேகம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. 3 மற்றும் 4ஆம் இடத்தின் அதிபதியாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கிறாருங்க. சகாதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி பகவான் திருக்கணிதத்தின்படி பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5இல் நுழைந்து விட்டார். ஆனால் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 4இல் தான் ஆட்சி பலம் பெற்று தற்போது வலம் வருகிறார். அப்படி 4இல் வலம் வருவது அவ்வளவு நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை. ஆனால் அங்கு அவர் வக்ரகதியில் திரும்புவது அசூர வேகம் பெற்று முழு ஆட்சி பலத்துடன் வக்ரகதியில் திரும்புவது, ராகுவுடன் இணைந்து பயணிப்பது, சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்தை நோக்கி நகர்வது உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனியின் அமைப்பால் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகி மிக சிறப்பான மாறுதலையும் வளர்ச்சிக்கான முன்னேற்ற வாய்ப்பையும் திருக்கணிதத்தின்படி பார்த்தாலும் வாக்கியத்தின்படி வக்ரம் பெறக்கூடிய இந்த சூழலை பார்த்தாலும் நிறைவான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சனி பகவான். ஏனென்றால் நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடியவர் தான் சனி பகவான். அவர் நவ கிரகங்களிலேயே மிகவும் பொறுமையாக நகரக்கூடிய ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்ட பொறுமையாக நகரக்கூடிய கிரகம் இந்த வேளையில் அசூர வேகத்தோடு, அசூர பலத்தோடு, முழு ஆட்சி பலத்தோடு வக்ரகதியில் திரும்பும் இந்த தருணம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையிலும், யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் சனி பகவான் அள்ளி கொடுக்க போகிறார். ராகுவுடனும் இணைந்திருப்பதால் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கக்கூடிய இணைவில் அதிரடியான மாறுதல் உண்டு. அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் தனது பார்வையை மிகவும் வலுவாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஜென்மம் 6 மற்றும் 10 ஆகிய இடங்களில் பதிக்கிறாருங்க. ஜென்ம ராசியை சனி பார்ப்பது உத்தியோகம், தொழில் ரீதியாக மிக சிறப்பான மாறுதல் கிடைப்பதோடு ஆயுள் பலம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. ஆயுள் காரகனின் பார்வை ஜென்மராசியில் கிடைப்பதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் இருந்தால் அவற்றில் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைவாகவே இந்த வேளையில் அற்புதமாக கைகூட போகிறது. அது மட்டுமல்லாது யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தை பார்ப்பதால் பல வகையில் பல்வேறு வகையான யோகமும் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் தடையுமின்றி உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. நவ கிரகங்களிலே ஜீவனாதிபதி என்று அழைக்கக்கூடியவர் சனி பகவான் தான். அவர் ஜீவனஸ்தானத்தை பார்ப்பது உறுதியாகவே இந்த வேளையில் நல்ல மாற்றத்தை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அற்புதமான முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் சிறப்பாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டக ராசியில் சனி பகவான் ராகுவுடன் கூட்டு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் அவர் வக்ரம் கதியில் திரும்பியிருப்பது மிக சிறப்பான நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக அசூர வேகமெடுக்கும் வக்ரசனியின் அமைப்பு மிக சிறப்பான வெற்றி வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே வரவை விட செலவுகள் அதிகமாக இருந்த சூழலில் செலவுக்கான
வாய்ப்புகள் அதிகரித்தாலும் அதைவிட வரவை உயர்த்தக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. உடல் ரீதியாக சந்திக்கக்கூடிய ஆரோக்கிய தொல்லையில் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய எளிய சிகிச்சை பரிபூரண குணம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. அவற்றை நீண்ட நாட்களாக அவதி உறக்கூடிய விருச்சக ராசிக்காரர்கள் கண்கூடாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. தவறான பழக்க வழக்கங்கள், தவறான தொடர்புகளை இந்த தருணத்தில் மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களுக்கு கிடைக்கிறது. தவறான பழக்கங்களில் இருந்து மீண்டு வருவதோடு குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியான ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. குழப்பம், சிக்கல் அனைத்தும் குடும்பத்திலிருந்து விலகக்கூடிய வகையில் சிறப்பாக செயல்படக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாகவும் பார்க்கப்படுகிறது. குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு, ஒற்றுமை குறைவு போன்றவற்றை சரி செய்யக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உண்டு. கணவன் மனைவிக்கிடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பை சனியனுடைய வக்ரம் உறுதியாகவே எடுத்து காட்டுகிறது. தற்போது தற்காலிக பிரிவை சந்தித்திருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கிடையே மீண்டும் கருத்து ஒற்றுமை ஏற்படக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது உத்தியோக ரீதியான பணிகளை பொறுத்தவரைக்கும் மிக சிறப்பான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. மேலதிகாரிகள், சக பணியாளர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும். விரக்தி மனப்பான்மை நீங்கி கண்ணும் கருத்துமாக கவனமாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாக உண்டு. இறுதி தருவாயாக பாக்கியஸ்தானத்தை தனது பார்வையால் வலுப்படுத்தக்கூடிய சனி பகவான் சகாயஸ்தானத்தை நோக்கி ராகுவுடன் இணையக்கூடிய இந்த தருணத்தில் விருப்பத்திற்கு மாறாக நடைபெற்ற பணிகளில் நல்ல மாறுதல் கிடைக்கும். மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு போன்றவை நிறைவாக கைகூடக்கூடிய அற்புதமான இனிமையான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது. கேட்ட இடத்தில் சலுகைகளும், எதிர்பாராத ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்ற நல்ல வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உண்டு. காரண காரியமின்றி மறுக்கப்பட்ட, ஒத்திவைக்கப்பட்ட பல சலுகைகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே சனி பகவான் வக்ரகதியில் திரும்புவதால் விருச்சிக ராசிக்காரர்களை தேடி வருகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் சந்தை நிலவரம் தங்களுக்கு சாதகமாக எதிர்பார்த்தபடி சற்று சிறப்பாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. கருத்து வேற்றுமை நீங்கி சக பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் சலுகைகளும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும். மத்திய மாநில அரசின் அனுமதி உள்ளிட்ட எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் மத்திய மாநில அரசின் அனுமதி நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவரக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாகவும் தொழில்துறை, வியாபாரத்துறை வியக்கத்தக்க வகையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சனி பகவான் விருச்சக ராசிக்காரர்களுக்கு. அது மட்டுமல்லாது கலைத்துறை சார்ந்த பணிகளில் உங்களுடைய முழு திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். வருமான உயர்வுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சிக்குமான நல்ல காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. எதிர்பார்த்தபடியே புதிய படைப்புகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது கலைத்துறை ரீதியாக பயிற்சி நிறுவனங்கள் துவங்கி வளர்ச்சியை பெறக்கூடிய வகையிலும் நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வருமான உயர்வுக்கான அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. ஏமாற்றம் என்று இருந்த சூழலில் நல்லதொரு மாற்றத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் இந்த வேலை அமைய போகிறது. சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் சாமர்த்தியமாக பேசுவதோடு மட்டுமல்லாது சாதகமற்ற சூழலையும் கூட சாதுரியமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது. வளைந்து கொடுத்து சென்று முன்னேற்றத்தை பெறுவதோடு மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிடைக்கிறது. எதை செய்தாலும் மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான முன்னேற்றத்தை, கண்ணோட்டத்தை கருத்தில் கொண்டு செயல்படக்கூடிய உங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளுக்கு கிரகநிலைகள் சாதகமாக இருப்பதால் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் நல்ல பலனும் கிடைக்கும். கால்நடை வளர்ப்பில் முன்னேற்றம்
அவசியம் உண்டு. இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது செவ்வாய்க்கிழமை மதிய வேளையில் யாரேனும் ஒருவருக்காவது பசியை தீர்க்கக்கூடிய வகையில் ஏதேனும் சிறு உதவியாவது செய்யுங்கள். குறைந்தது ஒரு டீயாவது வாங்கி கொடுங்கள். நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றம் சூர வேக பெறும். வக்ர சனியால் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைவாகவே அமையும்.